இதுபோல் என்ன பண்ணால் நம்ம வந்து பண்ண முடியும். பார்க்க வந்து இந்த விஷயத்துல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், கோயில் மாவட்டம் நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது. நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி இல்லை. நாம் இங்கே வச்சுருக்கோம். இங்கே வச்சுருக்கிறது வந்து நிறைய உணவு அந்த குணங்கள் மாறும், நம்ம சிந்தனைகள் மாறும். இங்கே வைக்கிறது கன்னியாகுமரி மாறும், கோயில் மாறும். அப்போ இந்த பக்கம் வச்சுருக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம், மனசு, நம்ம எண்ணங்கள் நம்ம நம்மளோட காப்பை கற்றுக்கணும். காலத்துக்கு எதிராக போகிறீங்கன்னா நம்ம ஆர்வம் இல்லைன்னு 8 மணிக்கு நம்ம இந்த ஆர்வம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா சூரியன் இருக்கிற கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு வந்து நம்மளோட சுவாச வழியாக போயிட்டு அது காந்த சக்தி உருவாகும். அப்போ காந்த சக்தி உருவாகணும்னா என்னன்னா நம்மளோட சுவாசம் மூலமாக காந்த சக்தி வந்து எப்பவுமே நம்ம இருக்கணும். நம்ம இதெல்லாம் போகிறதுக்கு காரணம் இந்த நம்ம வெறும் தலையை உட்காந்துருக்கோம். நம்ம ரேடியேஷன் வாங்க இல்லைங்களா, இது பிரீதிங். அப்போ பிரீதிங் இருக்க போகணும். தலைவலி, இது எதுன்னு காரணம்னா இந்த மாதிரி அப்போ பெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய கீழே வந்து அது எது வேலை செய்யும் நல்லா பார்த்து கையை வச்சுருக்கோம்னா கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா நம்மளோட உடல் நம்மளோட முருகை இதெல்லாம் பார்த்தோம்னா நேரம் இது பண்ணிட்டு நம்ம வந்து சின்ன என்ன நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து நாட்டில் வந்து மாற உடல் ஒரு ஆக்டிவிட்டி மாறும். இப்போ வந்து சுவாசம் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு கோபம் அதிகமாகும். ஏதோ ஒரு வேலை செய்ய போது வேறு ஏதோ வேலை செய்யும். ஏன்னா சுவாசத்தில் நமக்கு நிறைய மாற்றம் வரும். சுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதோ ஆக்டிவாக இருக்கணும். நம்ம நாடிகளை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது நம்ம யோகா செய்யும்போது நம்ம நாடிகளை தன்னால் மாற்ற முடியும். அது நம்ம யோகா பயிற்சி எடுக்கணும். சதாதினமாக நம்ம யோகா பயிற்சி எடுக்கணும். அப்போ யோகா பயிற்சி எடுக்கும்போது நம்ம உடலில் ஏதாவது மாற்றம் ஏற்படுத்தணுமோ நம்ம அறியும் போது தன்னால் நம்ம நாடிகள் மாறும். நாடிகள் மாறும்போது உடல் நிலை குறையும். இப்போ நான் பயிற்சி நம்ம நல்லா முதுகை வந்துட்டு நேராக வச்சுக்கிட்டு இந்த தலை இருக்க போனோம்னா அது நேராக இங்கே பார்க்கணும். அதாவது ஒரு இடத்த பார்க்கணும். பார்க்கும்பொழுது இந்த சிந்தனை நாம் வந்துட்டு இந்த சுவாசம் வந்துட்டு நம்ம வந்து பயிற்சி எடுத்துக்கு வந்து கண்ணை திறந்துட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி எடுத்துக்கும் கண்ணை மூட்டி எவ்வளவு ஆழமாக உள்ளே கொண்டு போகணும்னு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரிங்களா? உங்களுக்கு ஏன்னா ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணக்கூடாது. நேரத்தை பயிற்சி
ஞாபகப்படுத்துறது இந்த பிராணாயம் தான். சரிங்களா? இந்த பிராணாயம் தான் நம்ம வந்து ஞாபகப்படுத்துறது. அப்போ ஞாபகப்படுத்தும் போது நம்மளோட உடம்பு சக்தி நம்ம மீறி போகும்போது லாஸ் ஆகாது இங்கே அப்போ நம்ம உள்ள தேடி நம்மளோட சக்தி வந்து நமக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா குண்டலி சக்தி ஏறும்போது நிறைய பேர் வந்து வேதனை சுச்சுவேஷன் நிறைய பேர் இருக்காங்க, புத்தி மாறணும் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா குண்டலி சக்தி ஏற்றணும் நினைக்க விட நம்ம பிராணாயம் மட்டும்தான் பண்ணணும். அந்த பிராணாயம் எதுக்காக பண்ணணும்னா நம்ம நிலை அறியறதுக்காக, நம்ம சக்தி நம்மள கொண்டு வர்றதுக்காக, நம்மளோட உணர்வு நம்ம கிட்ட இருக்காது, நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பிராணாயத்தை நம்ம பார்க்கணும். பிராணாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிராணாயத்தை வச்சு தான் நம்ம தியானத்துக்கு போகும். நம்ம தியானம் அவசியம். ஏன்னா நமக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, உடல் இருக்கக்கூடிய பதட்டம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஒரு தினமும் அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம பிராணாயத்தை வந்து தினந்தோறும் பண்ணணும். காலையில் ஒரு வேலை பண்ணால் போதும், மாலையில் நம்ம நேரம் இருந்தால் பண்ணால் போதும். சரிங்களா? அதே போல் மாலையில் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே நம்ம அந்த பிராணாயத்தை பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அந்த காந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த காந்த சக்தி ரெண்டுத்துக்கும் காந்த சக்தி என்னென்னா காலையில் 6:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார, மாலையில் வந்து 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளார பண்ணிட்டோம்னா நம்ம காந்த சக்தி தெரியாது. இந்த காந்த சக்தி தான் நம்ம வந்து எப்பவுமே பொலியாகவும் ஆரோக்கியமாக ஆக்டிவாக வச்சுக்கணும். சரிங்களா? இந்த யோகாவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காது பிராணாயத்தில்? சரியா? இப்படிதான் நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. இடையில வந்து எப்பவுமே வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பயம் இருக்கும், பதட்டம் உண்டாகும். அப்போ பதட்டம் உண்டாகும்போது என்ன பண்ணணும்னா, சரி யாரோ வந்துருக்கோம் திடீர்னு நம்ம எழுத்துக்கணுமோ மறுபடியும் உட்காந்து அந்த பிராணாயத்தை வந்து முழுமையாக பண்ணிட்ட பிறகு தான் அந்த பயம் வந்து போகும். ஏன்னா எப்பவுமே பிராணாயம் பண்ணும்போது யோகா பண்ணும்போது டக்குன்னு சடனாக நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா அந்த நாடிகளில் வந்து சரியாக போயிட்டு இருக்கிறது வந்து அங்கே நிறுத்தம் ஸ்தம்பிக்கும். அப்போ ஸ்தம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சிந்தனைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், தோற்றங்கள் மாறிடும். உடலில் வந்து பயம் ஏற்படும். இப்போ இந்த பயம் ஏற்படக்கூடாது, நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக சிந்தனை இருக்கும். நாம் எந்த செயல் வந்து செய்யும் போது நம்ம தொலைநோக்கு இந்த தூரத்தையோ கவனிக்கிறோம் போது அந்த கவனம் வந்து நம்ம கரெக்டாக தெளிவாக வந்து நிற்கணும். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து இந்த பிராணத்தை வந்து சரியான முறையில் நாம் கொண்டு சேர்த்தோம்னா நமக்கு வந்து நாம் என்ன தேடிட்டு இருக்கோமோ அது நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம அந்த நாடி சுற்று பற்றி நம்ம கேட்குறோம். இந்த நாடி சுற்று ஒரு நாளைக்கு வந்து 2-3 வேலை பண்ணலாம், 3 சுற்று பண்ணலாம். இந்த 3 சுற்றுல வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அத்தனை நாடி மருந்து அத்தனை வந்து ஆக்டிவாக முக்கியமாக ரொம்ப அவசியம் என்னன்னா யோகா செய்யக்கூடிய அத்தனை பேர், அவன் பயிற்சி செய்யக்கூடிய அத்தனை பேரும் நாடி சுற்று ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வஜ்ராசனம். சரி, இந்த ஆசனம் உங்களுக்கு பண்ணிட்டீங்களா? சரியா இருக்கா? சரி, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா ஆசனத்தில்? வாங்க ஐயா, வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கும்? இல்லை. உங்களுக்குப்பா? இல்லை. சரி, இப்போ சர்வநாத் இங்கே பாருங்க. இந்த காலை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிங்களா? கையை வச்சுன்னா நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக இருக்கணும். இந்த முதுகு எலும்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு நம்ம இப்படி வளையவும் கூடாது, இப்படி வளையவும் கூடாது. அப்படி வளைஞ்சாலும் நாம் வந்து அதை பயிற்சி எடுத்து சரி பண்ணிக்கலாம். கையை வச்சுக்கிங்களா? நாம் இது எப்படி கேட்டிங்கன்னா இதுவும் சுவாச வழியெல்லாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த சுவாசத்தை இழுத்துக்கிட்டே விட்டுக்கிட்டே உள்ளே போகும், கீழே போகணும். சுவாசத்தை இழுத்துக்கிட்டே மேலே போகும். இதுதான் நம்மளோட நாடிகள் வந்து ஆக்டிவ் ஆகும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த இந்த இடத்துல வந்து வாழ்வு நிறைய பிடிக்கின்றது, அது பிடிக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நம்ம இந்த மாதிரி பயிற்சி செய்யறதுனால எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப முக்கியம். இது என்ன பயிற்சின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப காலத்தை இங்கே போய் ரொம்ப நேரம் நிற்கிறோம், அந்த இடத்துல வந்து ஈஸியாக நின்று இருக்கும், நம்ம வந்து போல் தெரியாது.
சரிங்களா? ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோன்னா ஈஸியாக நடந்து போயிடுவோம், நமக்கு அந்த கலைப்பு தெரியாது. அதுக்காக இந்த பயிற்சி வந்து இந்த வஜ்ராசன பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே தான் நாம் வந்து என்னென்னா நம்ம சுவாசம் நம்ம எல்லாத்துலேயும் நடைமுறையில் இருக்கும். அப்போ நடைமுறை என்னென்னா சீராக இருக்கணும். நம்ம நிறைய உடற்பயிற்சி செய்வோம். உடற்பயிற்சி வந்து நான் ரொம்ப ஹார்டாக பண்ணுவோம். இது எப்படின்னா சாஃப்டாக நம்மளோட நாடிகளை நம்மளோட இன்னொரு சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி தான் இருக்குது. நாம் வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம எப்பவுமே ஆக்டிவாக வச்சுக்கோ, நம்ம செஞ்சுட்டே இதுதான் இந்த நாடியோட இந்த பயிற்சியோட. அப்போ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை செய்யாது. நம்ம பிராணாயாம பயிற்சி நம்ம நாடி 3 தடவை பண்ணால் போதும். ஏன்னா 3 தடவை நம்ம சுவாசங்களை வந்து அளவோடு நிறுத்தாமல் கொண்டு போகணும். இதுவும் அதே மாதிரி நிறுத்தாமல் தான் கொண்டு வரணும். ஒரு 5 முறை செய்யணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த கையை வந்து திறந்துடும். உங்களால் இந்த கும்பகம் எவ்வளோ நேரம் பண்ண முடியும் அதுக்கு பார்ப்போம். கும்பகம் என்னன்னு கேட்டால் நம்மளோட காற்றை வந்து நம்ம உடம்புல அடக்கி வச்சு. ஏன்னா இது பண்ணினா நம்ம அந்த தண்ணியில் மிதக்குவாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ எப்பவுமே அந்த காற்று வந்து நம்ம உடலுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அப்போ ஆசனம் செய்யும்போது பழகி நம்ம உடலுக்குள்ளே வந்து காற்று இருக்கணும். இதுதான் நமக்கு வந்து முக்கியமாக நம்மளோட கட்டுப்பாட்டு மீது அந்த காற்று வெளியே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், தண்ணியில் நம்ம மிதக்க பண்ணும்போது நம்ம அந்த உடல் கும்பகம் உள்ள உடலுக்குள்ள காற்று நம்மளால் வந்து எவ்வளோ நேரம், ஏன்னா நமக்கு வந்து உள்ள குறிப்பிட்ட காற்று நம்ம வச்சுருப்போம். கொஞ்சம் சில காற்றுகளை வந்து ஒரு 60% காற்று வெளியே 20-30% காற்று நம்ம உள்ள வச்சுருக்கோம். அப்போ அந்த உள்ள வச்சுருக்கோம் நம்ம தண்ணியில் வந்து நல்லா மிதக்கிட்டு நம்ம சாப்பிட்ற விஷயமா நம்ம எல்லாமே வரலாம். அதுக்கு தான் நம்ம பிராணையை நமக்கு வேலை செய்யும். அதுக்கு நம்ம வந்து இப்போ பிராணாயம் பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்ம கும்பகம் செய்யும். அப்போ நம்ம இந்த சர்வாகாசனம் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து இப்போ பண்ணுறோம். நீங்கள் பண்ணும்போது இந்த கொஞ்ச நேரம் வந்து காற்றை வந்து உள்ளே பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் மேலே வரும். எப்படி நீங்கள் பாருங்கள். எழுந்துக்கும் போது காற்றை உள்ளே எடுக்கணும். கீழே வந்து நம்ம குனியும் போது என்ன பண்ணணும்னா காற்றை வெளியே போகும். இதுதான் நம்ம சிந்தனைக்கு கவனத்துக்கு வரும். சரி, இப்போ அதே மாதிரி நம்ம பத்மாசனம் இதே இப்போ நம்ம பயிற்சி சொன்னோம்னா அதே தான் நம்ம செய்ய போகிறோம். என்னென்னா இப்போ கீழே குனியும் போது காற்று வெளியே போகும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்ற போது நாடிகள் எல்லாமே இந்த எலும்பு அது என்னன்னா ஆக்டிவ். அப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயம் அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல போனோம்னா அதிகமாக இருக்கணும். நம்ம அந்த டெம்பரேச்சர் போய் தான் நாடிகள் சூழ்நிலைகள் தகுந்த
பாப்பா என்ன போடு இந்த பக்கம் மட்டும் வச்சுக்கோ, நல்லா இப்படி வச்சுக்கோ கைட்டா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பத்மாசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சுவாசத்தை உள்ளே போடுவோம் அப்படின்னு மாதிரி. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பத்மாசனம் செய்யும் போது கும்பகம் செய்யும். இந்த கும்பகம் என்னன்னு அந்த காற்றை வந்து நம்ம உடல்ல இருந்து காற்றை வந்து நம்ம உடல்ல வந்து நிறுத்தணும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த காற்று வந்து நம்ம உடல் என்ன பண்ணணும்னா இதை போட்டு பழகிடும் கமலம். சரியா? கமலம் போட்டு பழகினா தான் இது வந்து நல்லா ஆக்டிவாக பழகும். ஆரம்பத்தில் மட்டும் தான் இருக்கும். போக போக கமலம் போட்டு பழகினோம்னா வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி வரும். ஏன்னா இந்த கணு வந்துட்டு கீழே படாமல் இருக்கும். ஏன்னா நம்ம தரையில் படாமல் இருக்க இந்த ஆத்மா நம்ம கற்றுக்கணும். ஏன்னா நம்ம உடலில் வந்து என்ன ஒரு மாற்றம் ஏற்படுதோ அது மனத்துக்கும் ஏற்படும். அப்போ உடலில் மாற்றம் ஏற்படாமல் இருக்கணும்னா அப்போ வந்து எண்ணத்துக்கு மாற்றம் ஏற்படாது. நம்ம சிந்தனை வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும். அப்போ எங்கேயோ நம்ம பிடிச்சி வச்சுக்காமல் இருக்காது. அப்போது நம்ம உடல் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உடலில் இருக்கிற நாடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆசனங்களை வந்து பயிற்சியோட சேர்த்து நம்ம ஆயுள நீடிக்கணும், நல்லா இருக்கணும், நெடுங்காலத்துக்கு இருக்கணும். ஆனால் நம்ம உடலும் வந்து ஆக்டிவாக இருக்கும். சரிங்க, அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பயிற்சியில் இந்த ஆசனங்கள் நம்ம ஒரு பயிற்சியோட சேர்த்து நம்ம பிராணம் செய்யணும். இப்போ இந்த 2-3 ஆசனம் நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து சிரசாசனம் எதுக்கு மட்டும் உங்களால் பண்ண முடியும்னா பண்ணலாம். உங்களால் சிரசாசனம் செய்ய முடியுமா? பண்ணலாம் சார். அந்த சிரசாசனம் உங்களுக்கு பண்ணுறோம். இந்த சிரசாசனம் எதுக்கு நான் செய்வேன், உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த கபால ஆசனம் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது கூட. நீங்கள் வந்து நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னா நீங்கள் வந்து வீட்டை வந்து பயிற்சி முயற்சி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சிரசாசனம்
இந்த ஆசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆசனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு செயல் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா அது எளிதாக செய்யாது. என்னென்னா ஒரு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ ஒரு இடத்துல நம்ம கவனிக்கிறோம், அந்த சிந்தனை சரியாக நம்மளோட எண்ணத்துக்கு வர ரொம்ப வேகமாக வரும். ஒரு நபர் செய்ய நம்மளோட உடல் வந்து மாறிடும். எல்லாமே இந்த கபாலாசனம். சரிங்களா? இதுதான் ஏன்னா இதில் எல்லா நாடுகள் வந்து சரி. உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் வேறு ஏதாவது இருக்குங்களா? அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை இருக்குது. நம்ம உடலில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஆக்டிவாக நம்ம எத்தனை நேரம் வந்துருக்கோம் இந்த பாருங்க. கையும் சொல்லுறாங்களா, இந்த கையை இந்த பார்த்து நல்லா போட்டுங்க. இந்த ஆசனம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நிறைய ஆக்டிவ் நம்ம வந்து கொண்டு வரணும். இது கையை பெஸ்ட் இந்த பார்த்துங்க. பாருங்க, தொண்டையில் இருக்கிறானா சரிங்களா? அப்போ ஆக்டிவாக இருக்கும். இதில் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் யோகா பண்ணுறதுனால மற்ற நீங்கள் பண்ண வேண்டிய யோகா வந்து காலையில் பண்ணுவோம். ஒரு தோட்டத்தை மாற்றிடும். உங்களோட எண்ணத்தை என்ன நீங்கள் விடணும் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எதை விட முடியலையோ அதை நீங்கள் யோகா பண்ணினா நீங்கள் விட்டுடுவீங்க. காலையில் பண்ணுங்க, நாடி சுற்றி பண்ணுங்க. சதா தினத்தை தான் வந்து சதா தினமாக மாற்றணும். என்ன கண்டுபிடிக்கணும், காலையில் எங்களுக்கு கோலம் போடுறோம். அந்த கோலம் போடுற மாதிரி தான் அந்த யோகா செய்யணும். சரியா? இந்த கோலத்தை பார்த்து தான் நம்மளோட அறிவு எவ்வளோ தெரியும். காலையில் கோலம் தெரியுமா? அதில் நம்ம அறிவை நம்ம பூர்த்தி பார்த்துக்கணும் கோலத்தில். அப்போ கோலத்தை பார்த்தா இன்றைக்கி எந்த நிலைமையில் நம்ம இருக்கோம்னு அந்த கோலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்க வாசலில் பார்த்தா கோலத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க, இவங்களுக்கு ஏதோ மனதில் ஏதோ வருத்தம் இருக்குது. அப்போ நம்ம இந்த கோலத்தை பார்த்து வீட்டில் இருக்க விசாரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்காரனை வச்சு கோலம் போட்டுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாசலில் கோலம் யார் போனால் நம்ம தான் போடணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய யார் இந்த வீட்டில் வந்து அதிகாரம் செய்யறாங்க, யார் அந்த வீட்டில் வந்து முக்கியமான ஒரு ஆளுன்னா அவங்க தான் அந்த கோலம் போடணும். அம்மாவாக இருக்கட்டும், வீட்டு மருமகனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும்,